10 வருஷமா இருந்தீங்க, உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துட்டோம். நீங்க என்ன செஞ்சீங்கன்னு ஒரு தடவை இந்த தொகுதி வேட்பாளரை கேட்டீங்களா? இல்ல. ஓகே, ஓட்டு போட்டதோட சரி, போய் வீட்டுல உட்காந்து தூங்கிட்டாரு போல. இதுக்கப்புறம் இன்னொருத்தர் வருவார் ஏடிஎம்கேல இருந்து. அவர் வந்துட்டு காலையில 60-70 வயசு கேள்வி தான் அவரோட டார்கெட். எப்படின்னா வந்து போவாரு, வாக்கிங் போவாரு, சாதாரண வாக்கிங் போவாரு, அப்படியே கவர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த அந்த வயசுல இருக்கவங்களுக்கு தான் தெரியும் ரெட்டையும் உதயசூரியனை மட்டும்தான் இருக்கு, மாற்று கட்சி இல்லை அப்படின்னு. அதேதான் நான் சொல்றேன். இத்தனை இந்த 2 கட்சியில யாராவது ஒரு பெண்ணுக்கு உரிமை கொடுத்து நிக்க வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. எங்க அப்பா சீமான் தான் பெண்ணுக்கு முதல் உரிமை கொடுத்து இந்த தொகுதியில நில்லுமா அப்படின்னு சொல்லி நிக்க வச்சிருக்காரு. இதுலயே ஒரு கேள்வி வரும், இல்லம்மா குடும்ப அரசியல் பண்றீங்களா அப்படின்னு. குடும்ப அரசியல் இல்லைங்க, எங்க அப்பா சீமானுக்கு இணங்க நான் நின்றுருக்கேன். இது எந்த வகையிலும் குடும்ப அரசியல் ஆகாது. எங்க அப்பா இந்த அரசியல் 15 ஆண்டு காலம் இருக்காரு. அவர் கூட நான் பயிற்சிருக்கேன். அதனால வந்து நமக்கு ஒரு ஆர்வம். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அரசியல் ஒரு சாக்காடு, இதுக்குள்ள போனா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்பா சீமான பாக்குற வரைக்கும் எங்களுக்கு தெரியல அரசியல் ஒரு சாக்காடா இல்லை. நம் பெண்கள் கண்டிப்பா அரசியல்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சீமான பாக்குறாரு. எங்களுக்கும் வந்து அரசியல் ஒரு சாக்காட மாதிரி தான் இருந்துச்சு. அவரோட மேனிஃபெஸ்டோ பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது அரசியல் களம் எவ்வளவு பெரிய ஒரு களம் அப்படின்னு. பெண்களும் தைரியமா ஒரு அரசியல நிக்கலான்னு எங்க அப்பா சீமான பார்த்து தான் நாங்க கத்துக்கிட்டோம். எல்லா இதுலயும் சொல்றாங்க ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு. ஆணுக்கு பெண் சமம்னு. ஆனா எங்க கட்சியில மட்டும்தான் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லி 117 பெண்கள் 117 ஆண்கள் நிக்க வச்சிருக்க ஒரே கட்சி எங்க கட்சி மட்டும்தான். தமிழ்நாட்டிலே இல்ல, உலகத்திலேயே எங்க கட்சி மட்டும்தான் பெரிய கட்சி. பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமா சொல்லி நிக்க வச்சிருக்கிறது. திரும்பியும் நீங்க இதே கட்சிக்கு மட்டும்தான் வாக்களிப்பீங்கன்னா நீங்க இந்த மாதாவரத்தை சுடுகாட்டா மாற்ற போறீங்கன்றது நிச்சயம். தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி வந்து மாதவர தொகுதி தான். ஆனா இதுல ஏதாவது ஒரு நல்லது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ரோட்ல ஆரம்பிச்சு குடிநீர் வரைக்கும் திருட்டு தான். பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க, எங்க பார்த்தாலும் பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்க. பாதாள சாக்கடை போடுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தோண்டுவாங்க, திரும்பி போடுவாங்க, திரும்பி ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி திரும்பியும் போடுவாங்க. இதே உங்களுக்கு இதே வேலையா இருக்கும். ஆனா அந்த ரோட சரி பண்ணி கொடுத்தாங்களான்னா கிடையாது. அதே மாதிரி வந்து சாலை போக்குவரத்து, இந்த சாலை விரிவாக்கம் பண்ணலாம்ல, 10 வருஷம் இருந்தீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. அதே மாதிரி ஆவின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. மாடுகள் நிறைய நிறைந்த இடமா இருந்தது ஆவின் தான். ஆனா இப்போ அங்க மாடுகள் பால் இருக்கு, ஆனா மாடு எங்கன்ற மாதிரி தான் கேள்வி இருக்கு. அதுல எங்க அண்ணன் சொல்ற, எங்க அப்பா சீமான் சொன்ன மாதிரி தான், பால் மட்டும் இருக்கு எங்கடா அப்படின்ற மாதிரி தான், பசுவே காணாங்க அப்படின்ற மாதிரி தான். எங்க சுத்தினாலும் பசு மாடுகள் இருக்கும், புல்லுகள் இருக்கும். இப்ப எங்க சுத்தினாலும் வீடுகள் மட்டும்தான் இருக்கு. ஆனா எதுவுமே சரியில்லை. அதுலயும் குடிநீர் வந்து சுரண்டுறது, பனை பண்ணைன்னு ஒன்று இருந்துச்சு, அதையும் அழிச்சாச்சு. அதை அழிச்சிட்டு வந்து இப்ப அங்க ரேஷன் குடோன் போட்டிருக்காங்க. அந்த சரி குடோன் போட்டீங்க, அரிசியாவது தரமா தரீங்களா அப்படின்னு கேட்டா அரிசியும் தரம் இல்லை. அப்ப எங்க மக்களுக்கு எதைதானா தரமா தருவீங்க அப்படின்னு கேட்டா எங்க கிட்ட பதில் இல்லை. அதான் உண்மை. கடைசி வரைக்கும் நம்ம விஷமுள்ள சாப்பாடதான் சாப்பிட போறோமா அப்படின்னு என்ன மட்டும் கேக்குறீங்கல்ல, நீங்க இன்னும் என்ன பண்ண போற அப்படின்னு. இவங்க வந்தா நீ என்னதான் பண்ண போற, இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நான் இலவசம் கொடுக்க போறேன். ஒருத்தர் சொல்லுவாரு நான் 2000 கொடுக்குறேன், இன்னொருத்தர் சொல்லுவாரு 1000 ரூபாய் கொடுக்குறேன், இன்னொருத்தர் புதுசா வந்திருக்காரு அவர் சொல்லுவார் நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன். டேய் இப்படியே எங்களை ஏலம் போட்டு சீக்கிரமா வித்துருவீங்க போல இருக்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு உங்களை பார்த்தா எங்களுக்கு. அதே மாதிரி வந்து பெண்கள், அது இவங்களுக்கு டார்கெட்ல என்ன பார்த்தா பெண்கள், ஏன்னா பெண்களுக்கு இலவசம் கொடுத்தா சீக்கிரமா மையங்கள் போட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைப்பு. வீட்டுல இருக்க பெண்களுக்கு அவங்க என்ன வேலை செய்வாங்க, அவங்க திறமையை கண்டு ஒரு வேலை போட்டு கொடுங்க. எங்களுக்கு தேவை இலவசம் இல்லை, எங்க வாழ்க்கை திறனை வளர்த்து தரதுக்கான ஒரு வேலை தான் தேவையை தவிர எங்களுக்கு தேவை இலவசம் இல்லை. இனிமேலும் நீங்க இலவசம் கொடுத்து எங்களை ஏமாற்ற வேண்டாம்.
இப்போ புதுசா வந்திருக்காரு அவரும் அப்படித்தான். இப்போ இளைஞர்களுக்கு வந்து வேலை இல்லாத இளைஞர்களுக்கு 4000 ரூபாய். டேய், இவனும் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலையை வாய்ப்பு உருவாக்கி தரணுமே தவிர அவங்க சோம்பேறியாக்கி திரும்பியும் வீட்டுக்குள்ளேயே உட்கார வைக்கக்கூடாதுன்றது. நீ 4000 தர, 2000 தர. அப்புறம் டவுரி ஊக்கப்படுத்துறது. எதுக்கு? நாங்க டவுரியே இருக்கக்கூடாதுன்னு சொல்ற இதுல இருக்கப்போ நான் பட்டு புடவை தருவேன், தாலிக்கு தங்கம் தருவேன், பஸ் இலவசமா தருவேன், 6 சிலிண்டர் தருவேன். உங்களை நாங்க 6 சிலிண்டர்லாம் கேட்கலங்க. எங்க அப்பா சீமான் சொன்ன மாதிரி மாடு வளர்த்து, ஆடு வளர்த்து, கோழி வளர்த்து, அதுல இருந்து வர கழிவுகளே வச்சு நாங்களே பயோகேஸ் உற்பத்தி பண்ணு, இது ஒரு வேலையா போட்டு உங்களுக்கு நாங்க தருவோம். இப்போ எங்கேயோ போர் நடக்குது, ஆனா நம்ம பாதிக்கப்பட போறது யாருன்னா நம்ம தான், நம்ம சிலிண்டர் இல்லை. அப்போ சொல்லும் போது கேலியா சொன்னானுங்க, என்னடா இவர் ஆடோட பேசுறாரு, மரத்தோட பேசுறாரு, கோழியோட பேசுறாருன்னு. ஆனா அதுங்களுக்கும் உயிர் இருக்குன்றது வந்து இவங்களுக்கு தெரியல. கொரோனா தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். எப்படின்னா காசு இருந்துச்சு, ஆனா அன்னைக்கு ஆக்சிஜன் இல்லை. ஒருத்தர் ஆக்சிஜனை தேடி நீங்க ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்குமான்னு. ஆனா அன்னைக்கு உங்க பணம் கை கொடுக்கல, இறந்துதான் போனீங்க. அதே மாதிரிதான் ஒரு இதுக்கும் மரம் வளர்த்தா நமக்கு அந்த ஆக்சிஜன் கொடுக்கும். உங்க தலைமுறைக்கு வந்து நல்ல அரசியலை கொடுக்க போறீங்களா இல்ல அழிக்க போறீங்களா? ஒரு பெண் பிள்ளைய தொட்டா சுட்டு கொள்ளுவேன் எந்த தலைவர் சொல்றானோ அவன் தாண்டா உண்மையான தலைவன். என் பிள்ளைய நீ புதைக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டாண்டா என் பிள்ளைய நான் புதைப்பேன். ஒரு கழிவு போற பெண்ணு கூட இந்த உலகத்துல பாதுகாப்பு இல்லை. எனக்கு புரியல. அப்போ அந்தந்த ஏரியாவுக்கு போய் ஒரு சிஎம்ஆ இருந்து பார்க்க முடியாது. அப்போ எம்எல்ஏ என்ன கட்டிட்டு இருந்தாரு இத்தனை வருஷமா? ஒரு ஏரியால ஒரு கழிப்பிடம் கூட உங்களால கட்டி கொடுக்க முடியல. இல்ல அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கூட அவன் மேல ஒரு 30க்கு மேல வழக்கு இருந்துச்சு அப்படின்றீங்க. அப்போ சட்டம் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு? அவனை எதுவுமே பண்ணாம 2 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிற அளவுக்கு கேவலமான நாடா இருக்கு இந்த நாடு. நேற்று கூட நியூஸ்ல பார்த்தோம். அப்போ ஒரு 2 வயசு குழந்தைக்கு 8 வயசுக்கு போட வேண்டிய குழந்தைக்கு ஊசிய 2 மாச குழந்தைக்கு போட்டிருக்கீங்க. அப்படி ஒரு அலட்சியமான நாடு இந்த நாடு. நான் இந்த தொகுதிக்கு வந்தா என்ன செய்வேன் அப்படின்னா, சுத்தமான குடிநீர், நல்ல சாலை அப்படின்னு பல கனவுகளோட உங்க கூட பயணிக்கிறதுக்காக நான் இந்த இடத்துல நிற்கிறேன். எனக்கு நிறைய இந்த மாதவரத்தை வந்து பெருசா உருவாக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா நானும் இதே ஊர்ல இதே இதுல பிறந்து வளர்ந்தேன். நான் பார்த்த மாதாவரம் வேற, இப்போ இருக்கிற மாதாவரம் வேற. அதே மாதாவரத்தை திரும்பி பார்க்கணும்னு எனக்கு ஆசை. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, உங்க கூட நான் சேர்ந்து பயணிச்சு உங்களுக்கு நல்ல மாதாவரத்தை உருவாக்கி காட்டுவேன்னு நம்பிக்கையோட சொல்றேன். நன்றி, வணக்கம்.